வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கும் சூழலை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் இன்று தொடங்குகின்றன. விழுப்புரத்தில் 304 கோடி ரூபாய் மதிப்பில் நந்தன் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கச்சத்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 13 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் ஆராய்ச்சிகளையும் படைப்பாற்றல் திறனையும் ஊக்குவிக்க எழுச்சிமிகு சூழலை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஒடிஷா தலைநகர் புவனேஸ்வரில் இன்று தொடங்கிய 2 நாள் முதலீட்டு உச்சி மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் இப்பாதையில் மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட தொழிற்சாலைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஆராய்ச்சி ஆய்வுகளுக்கு மத்திய அரசு சிறப்பு நிதி ஒதுக்குவதாக எடுத்துரைத்த பிரதமர் நம் நாட்டின் பொருளாதார விரிவாக்கம் திறன் மேம்பாட்டையும் தரமான உற்பத்தியையும் சார்ந்திருப்பதாக சுட்டிக்காட்டினார். நாட்டின் வளர்ச்சிக்கான உந்து சக்தியாக கிழக்கு இந்தியா திகழ்கிறது என்று கூறிய பிரதமர் ஆசிய மண்டல வர்த்தகத்தின் மைய பகுதியாக ஒடிஷா மாநிலம் பங்காற்றுவதாக பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த 2 நாள் உச்சி மாநாட்டில் நம் நாட்டிலிருந்தும் பிற நாடுகளிலிருந்தும் 7000 பிரதிநிதிகள், முதலீட்டாளர்கள், தொழில் நிபுணர்கள் பங்கேற்றுள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். அம்மாநிலத்தின் 8 மாவட்டங்களில் அமைந்துள்ள 11 நகரங்களில் அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை 35 பிரிவுகளில் 47 போட்டிகள் நடைபெற உள்ளன. பல்வேறு மாநிலங்களிலிருந்து வீர வீராங்கனைகள் இதில் களமிறங்குகின்றனர். துவக்க விழாவில் மத்திய அமைச்சர்கள், இந்திய ஒலிம்பிக் சங்க பிரதிநிதிகள், தேசிய விளையாட்டு வீர வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். ஐக்கிய அரபு அமீரக தலைநகர் அபுதாபியில் ரைசீனா மத்திய கிழக்கு கூட்டத்தின் முதல் அமர்வில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் இன்று உரையாற்றுகிறார். 3 நாள் பயணமாக நேற்று முன்தினம் அங்கு சென்ற அமைச்சர் இந்திய தூதரகத்தின் சார்பில் நடைபெற்ற குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்றார். ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியா இடையிலான நட்புறவு தொடர்ந்து வளர்ச்சி பெற்று வருவது குறித்து அமைச்சர் ஜெய்சங்கர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். உலகளாவிய நெருக்கடி நிலையின் போதும் இரு நாடுகளிடையே நட்புறவு வலுவாக இருந்ததை எடுத்துரைத்த அமைச்சர் பரஸ்பர நம்பிக்கையும் கொள்கைகளும் இரு நாடுகளை தொடர்ந்து இணைப்பில் வைத்திருப்பதாக குறிப்பிட்டார். டெல்லியில் 70 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் 5ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சி, ஆம் ஆத்மி, காங்கிரஸ் கட்சிகளின் தலைவர்கள் தத்தம் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்குகளை திரட்டி வருகின்றனர். பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா கல்காஜி பகுதியில் பொதுக்கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கோண்டா மற்றும் கராவல் நகர் பகுதிகளில் இன்று மாலை பொதுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்துகிறார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தியும் பட்பர்கஞ்ச், ஓக்லா பகுதிகளில் இன்று மாலை தேர்தல் பேரணியில் பங்கேற்க உள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு வரும் 5ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்திலும் அரசியல் கட்சியினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து GSLV F-15 ராக்கெட் மூலம் NVS-02 செயற்கைக்கோள் நாளை காலை மணி 6:23க்கு விண்ணில் செலுத்தப்படுவதற்கான 27 மணி நேர கவுண்ட் டவுன் இன்று காலை தொடங்கியுள்ளது. காலை மணி 4:53க்கு தொடங்கிய கவுண்ட் டவுன் தற்போது சுமூகமாக நடைபெற்று வருகிறது. GSLV வரிசையில் 17வது முறையாக விண்ணில் பாயவுள்ள இந்த ராக்கெட் 2250 கிலோ எடை கொண்ட அதிநவீன செயற்கைக்கோளை 19 நிமிடங்களுக்குள்ளேயே புவி சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்த வகை செய்யப்பட்டுள்ளது. இந்த செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் 12 ஆண்டுகளாகும். இஸ்ரோ சார்பில் செலுத்தப்படும் 100வது ராக்கெட் இது என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. விழுப்புரத்தில் 304 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நந்தன் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டியில் 538 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 116 புதிய திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டியதுடன் 231 முடிவடைந்த திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் சாத்தனூர் அணையின் உபரி நீரை கொண்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றார். நலவானூர் அணைக்கட்டு 84 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும். கோலியனூர் காணை பகுதியில் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் உள்ளிட்ட
11 புதிய திட்டங்களையும் முதலமைச்சர் அறிவித்தார். 304 கோடி ரூபாய் செலவில் நந்தன் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்படும். வெள்ளத்தால் சேதமடைஞ்ச தலவானூர் அணைக்கட்டு 84 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும். கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் சங்கராபாணி ஆற்றின் குறுக்கே வழுதாவூர் அருகில 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை அமைக்கப்படும். செஞ்சி மற்றும் மரக்காணத்தில் தலா 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்படும். இந்நிகழ்ச்சியில் 35,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். கச்சத்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காரைக்கால் மற்றும் நாகை பகுதிகளை சேர்ந்த 13 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் நேற்றிரவு கைது செய்தனர். இம்மீனவர்கள் சென்ற விசைப்படகும் பறிமுதல் செய்யப்பட்டது. கடல் எல்லையை தாண்டி இலங்கை முல்லைத்தீவு அருகே இம்மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது துப்பாக்கி சூட்டை பிரயோகித்து இம்மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 2 பேர் யாழ்ப்பாணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 3 மீனவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. மீனவர்கள் அனைவரும் காங்கேசன் துறைமுகம் கொண்டு செல்லப்பட்ட பின்னர் யாழ்ப்பாணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இவர்கள் அனைவரும் திரிகோணமலை நீதிமன்றத்தில் விசாரணைக்காக ஆஜர்படுத்தப்படுகிறார்கள். இதனிடையே இந்திய தூதரகத்தை சேர்ந்த அலுவலர்கள் யாழ்ப்பாணத்தில் சிகிச்சை பெற்று வரும் மீனவர்களை சென்று அவர்களது நிலைமையை பார்வையிட்டனர். துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு இந்தியா பலத்த கண்டனத்தை தெரிவித்திருப்பதோடு இது தொடர்பாக இலங்கை வெளியுறவு அமைச்சகத்திடம் விளக்கம் கோரியுள்ளது. தமிழக மீனவர்களுக்கு யாழ்ப்பாண மருத்துவமனையில் வழங்கப்படும் சிகிச்சைகளையும் அவர்தம் உடல் நலத்தையும் தூதரக அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். ஆழ்கடலில் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க அனுமதி அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி மீனவர்கள் 2வது நாளாக இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 270 விசைப்படகுகள் மூலமாக மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றனர். தினசரி அதிகாலை 5 மணிக்கு கடலுக்கு சென்றுவிட்டு இரவு 9 மணிக்குள் துறைமுகத்திற்கு மீண்டும் திரும்ப வேண்டும் என்பது மீன்வளத்துறையினுடைய விதியாக உள்ளது. ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று கூறி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாள்தோறும் 4 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லட்சுமணன். திருச்சி மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் சாரண சாரணியர் இயக்கத்தின் வைர விழா பெருந்திரளினி நூற்றாண்டு கொண்டாட்டங்களை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். வரும் 3ஆம் தேதி வரை நடைபெறும் இம்மாநாட்டில் நாடு முழுவதிலுமிருந்து 25,000 மாணாக்கர் பங்கேற்க உள்ளனர். அறிவுத்திறன், கலை, விளையாட்டு பிரிவுகளில் பல்வேறு போட்டிகளும் இடம்பெறுகின்றன. உதகை அருகே எப்பநாடு பீரமுக்கு ஈஸ்வரன் திருக்கோவில் திருவிழாவில் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஆயிரக்கணக்கான படுகர் இன மக்கள் பங்கேற்ற பாரம்பரிய திருவிழா விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உதகை அருகே உள்ள எப்பநாடு கிராமத்தில் உள்ள பீரமுக்கு ஈஸ்வரன் திருக்கோயில் திருவிழா நடைபெற்றது. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே திறக்கப்படும் மலை உச்சியில் உள்ள இந்த திருக்கோயிலில் ஜனவரி மாதம் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. எப்பநாடு, கெங்கமுடி, தொரையட்டி, தூணேரி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஈஸ்வரனை தரிசித்தனர். இந்நிகழ்ச்சியில் வடக்கு சமுதாய மக்கள் அவர்களது பாரம்பரிய உடை அணிந்து ஆடிய கலாச்சார நடனம் காண்போரை வெகுவாக கவர்ந்தது. உதகையிலிருந்து சரவணன். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு புத்தாக்க நிறுவனம் சார்பில் தொழில் முனைவோருக்கான சாட் GPT பயிற்சி வரும் 31ஆம் தேதி கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ளது. விருப்பமுடையவர் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். நாமக்கல் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா தலைமையில் இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வரும் கல்வியாண்டில் புதிய பள்ளிகள் தொடங்குதல் உள்ளிட்டவைகளுக்கு இணையதளம் வாயிலாக அடுத்த மாதம் 28ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை இடையேயான புதிய ரயில் பாதை அமைப்பதற்கான ஆய்வுக்கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி சாருஸ்ரீ தலைமையில் இன்று நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்ட வட்டார போக்குவரத்து கழகம் சார்பில் நாகர்கோவிலில் இன்று நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி அழகு மீனா இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் வரும் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சனிக்கிழமைகளில் கோழி கழிச்சல் நோய் தடுப்பூசி முகாம் நடைபெறும் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார். நாமக்கல் மாவட்டத்தில் இவ்வாண்டு 1-2-2025 முதல் 14-2-2025 வரை சனிக்கிழமைகளில் கோழி கழிச்சல் நோய் தடுப்பூசி முகாம் நடத்தப்பட உள்ளது. கால்நடை மருந்தகங்களில் நடைபெறும் இந்த முகாம்களில் தங்கள் கோழிகளுக்கு இலவசமாக கோழி நோய் தடுப்பூசிகளை செலுத்தி பயன்பெறுமாறு நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சா உமா கேட்டுக்கொண்டுள்ளார். நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ். கண்ணன். பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்ட தெருக்கூத்து கலைஞர் புரிசை கண்ணப்பன் சம்பந்தன் தமக்கு இந்த விருது அளித்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார்.
5 தலைமுறையா இந்த கூத்தை நாங்க நடத்திக்கிட்டு வரோம். எனக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்க இருக்காங்க. நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சிங்கப்பூர், பிரான்ஸ், கொலம்பியா, ஸ்வீடன், ஸ்ரீலங்கா நாட்டுகளுக்கு போயிட்டு கூத்துக்களை நடத்தி காட்டியிருக்கோம். இப்போ நான் இங்க ஒரு பயிற்சி பள்ளி வச்சுக்கிட்டு இருக்கோம். பல இடத்துல இருந்தெல்லாம் இங்க கத்துக்கிட்டு போறாங்க. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கும் சூழலை உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் இன்று தொடங்குகின்றன. விழுப்புரத்தில் 304 கோடி ரூபாய் மதிப்பில் நந்தன் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கச்சத்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 13 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.